சந்திரமுகியாக மாறிய சங்கீதாவப்பா. இந்த மாதிரி வேணா நம்ம ரெடி பண்ணலாம் சங்கீதா. நம்ம பெட்ரூம் பெருசு இல்லை, இங்கே பாரு. இது வந்து வாக்கின் மாடல். இவ்வளோ இடத்துல நம்ம தேடுற பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த உலக உருண்டை இங்கே இருக்கு, லைட்டு இங்கதான் பேபி. அந்த ஆர்டிபிஷியல் செடி எல்லாமே இருக்கு, எல்லா வகையிலும் இருக்கு. ஆமா, எல்லாமே ஒரிஜினல் தான். ஒரிஜினலுக்கும் ஆர்டிபிஷியலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. 12 ஏக்கர் கணக்குல. ஆமா, 12 ஏக்கர் தான். ஒரு நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட போறோம். சாப்பிட்றதுக்கு ஷாப்பிங் பண்ணணும் போல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ட்ராலி எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம்னு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியா ஷோரூம் தான் போறோம் நாங்க. அங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் பேபி எப்பவே சொல்லிட்டே இருப்பாரு ஐக்கியா போனா பாத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா, நம்ம போயிட்டு அங்க சுத்தி பாத்துட்டு வரலாம். மறுபடியும் வர முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்க கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆன்லைன்ல நிறைய வித்தியாசமா கிடைக்கும் ஐக்கியால. அதனால நம்ம ஷாப்புக்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். போய் பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டுக்கு டைனிங் டேபிள் ஒன்றும் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால டைனிங் டேபிள் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் வீடு வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு நிறைய ஹோம் டெக்கர் ப்ராடக்ட் இருந்தா பார்க்கலாம். முக்கியமா நான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் வாங்கணும் இருக்குமா நான் தெரியல. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எல்லாம் சாதாரண கடையிலே இருக்கும். வாங்கணும். என்னென்ன ஐட்டம் நல்லா இருக்கும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, போலாமா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐக்கியா தான் கிளம்பி இருக்கோம். சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சண்டேன்றதுனால ஓரளவுக்கு டிராபிக் இல்லாம இருக்க மாதிரி தான் தெரியுது. இல்ல வந்து மெயின் ரோட்ல போறதுனால அப்படி இருக்கானு தெரியல. பேபி தான் கார் ஓட்டுறாரு, நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. நேத்துலாம் பிரதாப் கதறிட்டாங்க கார் ஓட்டுறதுக்கு, அந்த அளவுக்கு டிராபிக் பேபி மோசமா. ஆமா, இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் வண்டி வேகமா தான் போகுது, டிராபிக் இல்லாம. இன்னும் 46 மினிட்ஸ் வந்து காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்கிறீங்களா? தூண்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறாங்க. என்னன்னா மீன்மா பிடிச்ச நீ? என்ன மீனா? சங்கர மீனா? அப்புறம் நீங்க வேற இது ஃபுல்லா இவங்க போட்ட தூண்டு இங்க காட்டு. குப்பை கார் ஃபுல்லா குப்பை போட்டு வச்சுக்கிறாரு இவரு. புழு போட்டு மீன் பிடிக்கிறாரா அவரு. இது என்ன பைபாஸ்? இது நைஸ் ரோடு. நைஸ் ரோடா? அதான் நைஸா வந்து பார்த்தேன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நைஸ் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். செம கார் ஃபுல்லா முன்னாடி காரா போயிட்டு இருக்கு. இப்ப டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க டோல் கட்டி போறதுக்கு ஒரு பாதை, டோல் இல்லாம போறதுக்கு ஒரு பாதை தனித்தனியா வச்சிருக்காங்க போல பெங்களூர்ல. ஆமா ஆமா, ஒரு சில ரோட்ல மட்டும் அது மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐக்கியா வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. பரவாயில்லப்பா, சீக்கிரமாவே வந்துட்டோம் பேபி. சீக்கிரமா வந்தாச்சு போல இருக்கு. இன்னும் 300 மீட்டர் காட்டுது. போர்டு இங்கே வச்சிருக்காங்க நல்லா ஹைட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 இடம் வந்து பார்த்தோன்னா வழி தெரியாத வந்து முன்னாடி போய் பின்னாடி அதோ தெரியுது பேபி பெருசா. வந்துட்டோம் போலியே. பெரிய என்ட்ரன்ஸ். இது எத்தனை ஏக்கர் சொன்ன? 12 ஏக்கரா ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு பொருள் இருக்கு என்னன்னு. வேற லெவல்ல இருக்கு. ஐக்கியா உள்ள வந்துட்டான். செம்ம பெரிய ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? கீழே போவே பேபி, கீழே அப்படியே தானே டைரக்டா பேஸ்மென்ட். வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க் பண்ணியாச்சு. செம்ம பெரிய கார் பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. 500 கார் நிப்பாட்டலாம் போல இருக்கு. இப்போ போனா 4 மணி வரை ஒரு நாள் ஃபுல்லாவே அது உள்ள வந்து சுத்தி பார்க்கலாமா? அவ்வளவு தூரம் இருக்கு. நீங்க போய் பாருங்க. சுத்தி பார்க்கிறது கிடையாது, வாங்குறதுக்கு தான் பேபி. சுத்தி பார்த்தா தானே என்ன பொருள் வாங்கணும்னு தெரியும். ஓகே ஓகே. பெரிய பிளேஸ் போல. நிறைய பேர் இப்பதான் கடை ஓபன் பண்றாங்க, அதுக்குள்ள இவ்வளவு கார் வந்து பார்க் பண்ணிட்டாங்க. போயிட்டு தேவையானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. ஓகே ஓகே. மினி ஹால் மாதிரி இருக்கு. லிஃப்ட்டோட சைஸ் எப்படின்னு பார்த்தோன்னா லிஃப்ட்டோட சைஸே 10க்கு 10 இருக்கும் போல. இது நல்ல பெரிய லிஃப்ட். ட்ராலில போட்டாச்சு, ஜம்முன்னு உட்காந்துட்டு வர அழகா. ஆமா, நம்ம போய் ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு ஷாப்பிங்னால ஜெஷிதாக்கு ஜாலி ஆயிடும். 15% மேல வாங்கினா 15% ஆஃப் ஃபிளாட் எல்லாத்துலயுமே. அப்படியா? பரவாயில்லையே. இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓபன் ஆகுது. லிஃப்ட் வேற லெவல் லிஃப்டா இருக்கும் போல. இது என்ன பேபி? கிச்சன் ப்ராடக்ட்ல கூட வாங்கிட்டா பேபி. அந்த பவுல்ல இருக்குல, பவுல், கண்ணாடி கிளாஸ். எது உனக்கு பிடிக்குதோ அதை வாங்கு. ஆனா வந்து தேவைப்படுறது மட்டும் தான் வாங்கணும். ஓகே.
கிறிஸ்மஸ்ன்றதுனால தான் கிறிஸ்மஸ் செட்டப்ல வச்சிருக்காங்க போல இருக்கு. கிறிஸ்மஸ் வருதுல்ல, டைனிங் அந்த செட்டப் அப்படி வேணா அப்படியே செட்டாக வாங்கிக்கலாம். இந்த செட்டு நமக்கு தேவையான சுற்றி பார்க்கறதுக்கே டைம் ஆகிட போகுது. அப்போ ஷாப்பிங் பண்ணோம்ல. அவ்வளோ தரம் இருந்தால் பண்ணலாம் இந்த செட்டப். புரியுதா? 570 ஸ்கொயர் ஃபீட்டு. என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க? மாசாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க மேம்? இது வாங்கலாம் பேபி. சாப்பாடு குழம்புலாம் வச்சுன்னா வச்சுக்கேன், இது மேலே அப்படியே தூக்கி வச்சுருந்தா பாரு. 200 தான் பாரு. சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த பீஸு சோட் வடிச்சு அப்படியே தூக்கி மேலே இது மாதிரி இன்னும் இருக்கும். ஆனால் பார்க்கலாம். இது எடுத்துக்கிட்டா இது வேணா பொறுமையாக எடுத்துக்கலாம். ஆனால் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செட்டிங் வச்சுருக்காங்க. பார்த்தியா? ஒரு கிச்சன், இது ஒரு கிச்சன் செட்டப் மிரர் எல்லாத்துக்குமே இருக்குல்ல. இவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பார்த்தியா பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வார்ட்ரோப்பு, கிச்சன் வார்ட்ரோப் மாசாக இருக்குது. எல்லாமே கிளாஸ் ஐட்டம் தான் சங்கீதா. மிக்ஸி எல்லாமே இருக்குது. இங்கே பாரு சங்கீதா, இது கட்டரு ஒட்டி வச்சிருக்காங்க எடுக்காத அளவுக்கு. இது 1490 ரூபா கட்டை. ஆமாம், அப்படியே மொத்த செட்டப்பு. காம்பேக்ட் ஹவுஸ். புரியுதா? இதுல டிவி டிவி வைக்கிறதுக்கு அங்கே பாரு அந்த தொட்டி சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இது மாதிரி மணி பிளான்டே வந்து பார்த்தேன்னா அழகா இருக்கு. பிரைஸ் டேங்கும் காணோம், வாங்கலான்னு பார்த்தா. இங்கதான் இந்த டைனிங் டேபிள் சூப்பரா இருக்குல்ல? இல்ல தனித்தனியா இருக்குது. அது தனியா இருக்கு, அது தனியா இருக்கு, சேர் தனியா இருக்கு. ஆனா அகலம். உள்ள வைக்கிற மாதிரி. ஆமா, ஃபோல்டபிள் டைனிங் டேபிள். ஃபோல்டபிள் இது கிடையாதா? ஆஹா, அதுவும் இல்லாம வித் அதிகமா இருக்குது. சூப்பரா இருக்கு பேபி. உப்புலாம் கொட்டி வைக்கிறது, உப்பு மிளகு இது மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு பெப்பர் போட்டு ஆபாயில் ஆம்லெட் ஆபாயில் போடுறது யூஸ் ஆகும்ல. வாட்டர் பாட்டிலா? வாட்டர் பாட்டில் கிடையாது, இது அரைக்கிறதுன்னு நினைக்கிறேன். மிளகு இப்போதான் நம்ம டைனிங் ஏரியாக்கே வரோம். டைனிங்லாம் வர. ஆமாம், இங்கே பார்த்தியா இந்த டேபிள் மட்டும் 30,000 ரூபாயா? ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. நமக்கு நம்ம ஒன்று வாங்கினாலும் நல்லா சூப்பராக வாங்கி போய் வைக்கணும். நீங்கள் ஆமாம், நல்லா தான் வாங்கணும். காலில் கூட சூப்பராக இருக்கும். கிச்சனில் போடுறோமே அழகே அப்படிலாம் இல்லை. கிச்சனில் நம்ம கிச்சன் நல்லா தான் இருக்குது, மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான். நம்ம கிச்சனுக்கு என்ன பிரச்சனை? நல்லா தான் இருக்குது. இல்ல, கிச்சன் நல்லா தான் இருக்கு. கிச்சன்ல போட்டா இந்த அழகு மறைஞ்சிருமேன்னு சொன்னேன். நல்லா இருக்கா? சேர் சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கா பேபி? நல்லா இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? அது பின்னாடி பாரு சேரோட அந்த இது அழகா இருக்கு. வகை வகையா வச்சிருக்காங்க. இது மாதிரி இல்லைன்னா சிங்கிள் ரவுண்ட் வாங்கிக்கலாமா பேபி? ஆமா, தட்டு வைக்கிறதுக்கு மட்டும் இடம் வச்சுட்டு அழகா இடம் ஃப்ரீயா இருக்கு. 3 பேர் தளரமா உட்காரலாம். சேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த சேர் எல்லாமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க எல்லாம் இது உள்ள ஃபுல்லா போகுதுல இந்த சேரு. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மொத்தம் எவ்வளோ இது வருது? என்ன பண்ற ஜெஷிதா? நல்லா இருக்கா அவனுக்கு? ஆக்டோபஸ் பொம்மை. இவர் பாரு, அந்த பொம்மை யானை பொம்மைன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கா. இது நல்லா இருக்காமா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கா? இல்லை 6 சீட்டர் பிரதாப். இது சூப்பராக இருக்குங்க. இது இதுதான் நம்ம இந்த சைஸ்னா நம்ம வீட்டில் போடலாம். கிச்சன்லேயே சேர் எல்லாத்தையும் உள்ளே அமைக்க வச்சுட்டு நம்ம போனோம்னா உள்ளே போகும் ஃபுல்லாகவே போகும். இதுலேயே ஒயிட் கலரும் இருக்கான் சரிங்களா? ஒயிட்டு வேணாலும் ஒயிட்டு வாங்கிக்கலாம். என்ன ஒன்றுனா இது 14,000 டேபிள் மட்டும். சேர்லாம் ஒன்று 6,000. ஆமாம், 6 சேர் 30,000, 45,000 வரும்.
சேர் வேறு வாங்கிக்கலாம். செக் பண்ணி எந்த சேர் வேணால் வாங்கிக்கலாம். விலை போட்டிருக்கும் பாரு. சேர் என்ன இவ்வளோ ரேட்டா இது? ஆமாம், உடன் சேரு. சங்கீதா ரேட்டு தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் டைனிங் சேரு. பவுல் பேபி. பவுலா எதுக்கு இது? ஏய் எதுக்கு இந்த பவுலு? மிக்சிங் பவுல் பேபி. ஓஹோ, மாவு பசிய எல்லாமே வந்து சப்பாத்தி மாவு பசியா. அழகா இருக்கு. பட் அது ரேட் எவ்வளோ அது? 1670. பா, நம்ம இதில் தண்ணியில் ஒரே வீணாக போயிட்டோம். அது நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ரஃப் ஹேண்டில் தான். ஃப்ரிட்ஜில் 340 ரூபா. இது 340 ரூபா. இதுதான் இந்த கோடு பாரு. 617 வந்து 150 ரூபா. அப்போ 150 ரூபா தான். எடுத்துக்க ஒரு 3 டப்பா எடுத்துக்க. விலை கம்மியாக இருக்குன்னா எடுத்துக்க. 5 நகை நீ 3 5ஆ? 349. சரி ஓகே. நம்பர் போட்டிருக்கு பாரு, கோடு 617. 349 மூடி 150. ஓஹோ, சங்கீதா சங்கீதா அதே தான் ஸ்டடி டேபிள். படிக்கிறதுனா அதில் உட்காந்து தூக்கி உட்கார வச்சிடணும். அவ்வளோதான். குட்டி பசங்க ஸ்டடி டேபிள், ஆஃபீஸ் டேபிள் எல்லாம் சேருங்குது. சின்ன ஆஃபீஸ் செட்டப்பு. படிக்கிறதுக்கு தான் முக்கால்வாசி எல்லாம் ஸ்டடி டேபிள் தான் சங்கீதா. கம்ப்யூட்டர் அந்த மூலையில் வச்சுட்டு அதுதான். நிறைய பொருள் நல்லா இருக்கு. ஆனால் வாங்கணும்னு ஆசையாக இருக்கு. சில்ட்ரன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. பட் ஆனால் ரேட் அதிகமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ஹோம் சேர், சில்ட்ரன் சேர் எல்லாமே இருக்கு. நம்ம பெட்டு பக்கத்தில் இது மாதிரி ஒரு லேம்ப்ல இது இல்லைல்ல, அது பாரு எவ்வளோ பாரு. சூப்பராக இல்லை? இது வந்து 3990 ரூபாய். நல்லா இருக்காண்ணா இது. அதை விட சூப்பராக இருக்கு பாரு. குட்டி பொண்ணுக்கு ஒரு பெட்டு வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் வாங்கி போட்டுக்கலாம். நம்ம பெட்டு பக்கத்துல ஒன்று இருந்து போட்டுட்டு வச்சுக்கலாம். அம்மா இடம் ஸ்பேஸ் இருக்குல்ல அவளுக்கு. இது எவ்வளோ தெரியுமா? 6990 ரூபாய். கிட்ஸ் பெட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாக்கு இது மாதிரி ஒரு பெட்டு வாங்கிடுமா? இங்கே ஃபுல்லாக பெட்டோட டெமோ தான் இருக்கல. பெட்ரூம் செட்டப்பு. ஆமாம், இது டிவி. அதுதாண்டி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அது வாங்கணும். சூப்பராக இருக்குது. வார்ட்ரூப்புமே இது வந்து வாக்கின் மாட். சங்கீதா இது என்னன்னு வச்சுக்கேன், இது பெட்ரூமா? இந்த மாதிரி வேணால் நம்ம ரெடி பண்ணலாம் சங்கீதா. நம்ம பெட்ரூம் பெருசு இல்லை, இங்கே பாரு. இது வந்து வாக்கின் வார்ட்ரூப்பு. அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பக்கம் போனோம்னா இங்கே ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு பாரு. பங்கர் பெட்டா? மேலே ஒருத்தருக்கு கீழே ஒருத்தருக்கு. அதுக்கு 2 பேர் வேணும். நம்ம ஒருத்தர் தானே. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல பெட்டு. குட்டி பசங்க ஏறி மேலே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஏறி ஒரு பெட்டு பார்த்தியா? நிறைய துணி, நிறைய கிளாத்து, நிறைய இருக்கு. இவ்வளோ டிசைன்ஸ். செட் செட்டாக அப்படி நமக்கு எந்த டிசைன் வேணுமோ வாங்கிக்கலாம். இது ஓரளவு கொஞ்சம் நல்லா இல்லை. ஃப்ளாரல் டிசைன். அவள் அப்புறம் எல்லாமே கேட்பா, பார்த்துக்க. டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்குல்ல பெட்டு. கிட்ஸ் ரூமும் தனியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக. குழந்தைங்க பெட்டு மேலே ஏறணும்ல படி, அதனால அது அவங்க கபோர்டு. கிட்ஸ் கபோர்டா? இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தோம் வீட்டில். ஜஸ்ட்டாக ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஃபாரின்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் ரெடி பண்ணலாம். நம்ம இடம் இருக்கு. நம்ம பெட்ரூம்லேயே ஒரு செட்டப்பே ரெடி பண்ணலாம். பணம் தான் வேணும். பணம் இருந்தால் பக்காவாக ரெடி பண்ணலாம். ஆமாம். ஜஸ்விதா, பாம்பு, பெரிய பாம்பு இருக்கு. பாம்புன்னோட ஜஸ்விதா ஜாலி ஆகிட்டா. மலை பாம்பு.
ஸ்னேக்கு ஸ்னேக் வேணும். அங்க பாரு ஜெஷிதா தான் பயப்படவே மாட்டாரு. அதெல்லாம் எடுத்து வச்சிரு, தேவையில்ல. ஸ்னேக் மட்டும் எல்லாத்தையும் கேக்குறாயா? ஏய் அவ கொடுக்கவே மாட்டாடா பாம்பை. கண்டிப்பா வாங்கி தாண்டா ஆகணும். ஒரு பாம்பு மட்டும் எடுத்துங்க. வாய் பத்தியா கையில மாட்டேங்குது. அப்படியா? ரஷிதா உன்னை கச்சிருவேன். பாம்பு பொம்மை சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஸ்னேக் பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வேணும் இது வேணும் இல்லைன்னா இது சித்தப்பா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. டைனோசர் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு 2 பொம்மை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வேற கலர் இருக்கா? அந்த கலர் தான் நல்லா இருக்கும். கலர் தான் என்ன சொல்லுவோம், ஒரே கலர் தான். வீட்டுக்கு வீட்டுக்கு டேபிள் அப்புறம் டைனிங் டேபிள்லாம் வாங்கலாம்னு வந்தோம். கடைசியில் ஜெஷிதாக்கு தான் பொம்மை நிறைய சேர்ந்துருக்கு போலயே. பொம்மை தான் வாங்கிட்டு இருக்காரு அவரு. என்ன பண்றது? போலாமா? சூப்பரா இருக்குது பொம்மைலாம். இங்கெல்லாம் அழகா இருக்கு பேபி. எல்லாமே அழகா தான் இருக்கு. வாங்கணும்னா எல்லாத்தையும் தான் வாங்கணும். வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட போறோம். சாப்பிட்றதுக்கு ஷாப்பிங் பண்ணணும் போல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ட்ராலி எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்குறாங்க. வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது மாதிரி செட்டப். சாப்பிட்றதுக்கே இங்கே வச்சுருக்காங்க. ஷாப்பிங்கை விட சாப்பிட்றது பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஷாப்பிங் பண்றாங்க. அது பேரு ட்ராலி எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணி பில் பண்ணிட்டு சாப்பிடணும். ஆமா அது மாதிரி தான். எடுத்துட்டு போய் இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துக்கணும் சரிங்களா? எடுத்துக்கிட்டு தேவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் பில் பண்ணிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பாரு பிரதாப்பே. ஃப்ரைட் சிக்கன் எவ்வளோ பாரு? எத்தனை பீஸு? 12 பீஸா 720 ஆமே. அதில் ஒரு பிளேட் எடுத்துவா. என்ன சமோசா மாட்டி அது? அப்போ ஒன்று எடுத்துக்கா. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. சாப்பாடா ஷாப்பிங் பண்ணியாச்சு. அவ்வளோதான். குட்டிச்சாரு என்ன போட இருக்குதா பாரு. சார் குட்டிச்சாரு. வாவ் எவ்வளோ பெரிய ஃபுட் கவுண்டரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இந்த பன்னீர் பட்டர் மசாலா கூட டேஸ்டா இருக்குல்ல? யஸ்விதா நல்லா இருக்காமா? சூப்பர். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. இடம் பெரிய இடம் போல இங்கல்ல. ஆமா சாப்பிடுறது மால் போலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுவுமே நல்லா இருக்கு. டைம் சூப்பரா இருக்கு. பாப்பா சேர் பத்தியா? சூப்பரா இருக்குமா பாப்பா சேரு. ஹைட் சேர் பாப்பாக்கு. சரி சாப்பிட்டு கிளம்பலாம். என்ன பேபி? 450 ரூபா. 450 ரூபா 350 ரூபா. ஒரிஜினல் இது எல்லாமே. எல்லாமே ஒரிஜினல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் செடி சூப்பரா இருக்குது. மண்ணு அழகா இருக்கு. இந்த செடி நல்லா இருக்கு. ரெட் கலரா இருக்கு. இதுவா? இது கூட நல்லா இருக்குப்பா. பூ வச்சு நல்லா சாப்பிடு. தொட்டியோட நல்லா அழகா இருக்கு. பூ கிடையாது பேபி, இலை அது. இலை தான். சூப்பரா இருக்கு. மாசா இருக்கு. 450 ரூபா. இது ஃபுல்லாவே இருக்கு. இதெல்லாம் இருக்கே பேபி. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பிளாஸ்டிக்ல பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக்கும் ஒரிஜினல் ஃப்ளவரும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரிஜினல் செடியும் பிளாஸ்டிக் செடியும் இது பிளாஸ்டிக்ல பார்த்துருக்குமே தெரியுமா? எல்லாமே இது எல்லாமே ஒரிஜினல் தான். இதான் நம்ம பிளாஸ்டிக்லயும் வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுல. இல்ல அழகா இருக்கு. சூப்பரா. நான் ஷாப்பிங்கே முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைச்சேன். இல்ல இப்பதான் ஆனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே கிச்சன் ஐட்டம் பூரா இருக்கு. நிறைய இருக்கு. கரண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு தின்றதுக்கு. எது உனக்கு தேவையான பொருள் மட்டும் எடு. ஓகே தேவையான தேடி பார்த்து எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. சந்திரமுகியாக மாறிய சங்கீதாவப்பா
ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் ஐட்டப்புல வந்தது தான் ஒரு பொருளா அது இது வந்து இது வந்து பவுடர் கொட்டுறது சால்ட்டும் அதுக்கப்புறம் மிளகு தூளும் ஆஃப் ஆயில் கேட்குறல ஆமா அது யூஸ் ஆகும்ல கொட்டி வச்சிருந்தா அது அப்படியே தெறிக்க விடலாம்ல வாங்கினா அதில் ரவுண்டா போட்டு வைக்கிறது ஆமா அழகா இருக்குல்ல சூப்பரா இல்ல நிறைய மாடல் இருக்கு பேபி பாத்திரம் அது மேல எல்லாம் பின்னி வச்சிருக்காங்க உங்களுக்கு பாய் தான் பாயோட வயல் போற ஸ்டைலா பின்னி வச்சிருக்காங்க இந்த மூங்கில் ஃபுல்லாவே இருக்கு சரி வா அப்படியே அடுத்த செக்ஷன் போவோம் இங்க வந்தனா காசு எடுத்துட்டு வரணும் 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துட்டு வரணும் வச்சு அப்படியே வெறும் கிச்சன் ஐட்டம் மட்டும் வாங்குறதுக்கே ஹாய் ரஷிதா இங்க பேர் இவரு என்ன ஒரு பாம்பு வாங்கி வச்சிருக்காரு கடைசியா என்னென்ன வாங்கியிருக்கோன்றத போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் கேக்லாம் மூடி வைக்கிறது கிச்சன் ஐட்டம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு சரிங்களா சோஃபால வைக்கிற தலைகாணி என்ன இருக்குல்ல இது அதுக்கப்புறம் சோஃபா தலைகாணி பில்லோஸு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இங்க கடை எல்லாமே நல்லா தான் இருக்கு தலைகாணிஸ் ஸ்டோல்லாம் எடுத்தோம்ல ஆமா செம்மையா இருக்கு ஸ்டோல் அது குளிருக்கு ஆமா ஓ எங்களுக்கு அது என்னன்னே தெரியாம குளிருக்கு இப்போ இங்க குளிரும்ல அழகா போட்டு டாப் மாதிரி ஏய் சூப்பரா இருக்குவா துண்டு துண்டு கூட இருக்கு பாரு இதுவும் அதே மாதிரி ஐட்டம் தான் ஏய் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது அழகா வந்து ஓபன் ஆகுது இப்போலாம் க்ளோஸ் ஆகுது நல்லா இருக்குல்ல நல்ல உலக உருண்டை மாதிரி ஃபுல்லாவே லைட் செக்ஷன் இங்க ஓ இல்லாத அப்படியா பேபி பெட்ரூம்ல ஒரு லைட் வாங்கணும்னு அது ஒண்ணா வாங்கலாம் சரிங்க பெட்ரூம் லைட் வார்ம் லைட் அப்படியா லைட்டு 4000 ரூபாய் லைட்டு இது மாதிரி ஒரு லைட்டு இருந்தா சூப்பரா இருக்கும் அழகா பெட்ரூம் பக்கத்துல வச்சிடணும் பெட் பக்கத்துல வைக்கிறது தான் இது பெட்டோட லைட்டு தான் ஒரு லைட் வாங்கலாம் நல்லா தான் இருக்கும் பெட்ரூமுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சரி நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அந்த உலக உருண்டை இங்கேயும் இருக்கு லைட்டு நீதா இப்போ நிறைய வெரைட்டி இருக்கு சூப்பரா கோரப்பில்லாம் வச்சிருக்காங்க பாரு தொங்குற மாதிரி நிறைய ஐட்டம் பார்த்து பிளாஸ்டிக் தான் இது வேணாம் இது நம்ம வீட்டில் எங்கே வைக்கிறதுன்னு தெரில இங்கே பாரு கோரப்புல் மாதிரி உயரமா 2500 அது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செடி இருக்குது இது எவ்வளோன்னு பார்ப்போமா 3500 ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ தூரம் வாங்க முடியாது காஸ்ட்லியாக இருக்குது நம்ம பட்ஜெட்டாக போவோம் பேபி இங்க தான் பேபி அந்த ஆர்டிஃபிஷியல் செடி எல்லாமே இருக்கு எல்லா வகையிலும் இருக்கு பேபி ஆமா செடிலாம் அழகா வாங்கி டெக்கரேஷன் வைக்கிறது தான் எவ்வளோ பாரு 1200 ரூபாய் அது எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு அதான் சரி வா நீ ஏதோ வாழைக்கண்ணு 2 வாங்க போறேன்னு ஆமாம் அதுதான் பார்த்தேன் அதுதான் விலை அதிகமாக இருந்தது வந்துட்டேன் எல்லாமே ரியல் பிளான்ஸ் இங்கே இதெல்லாம் இண்டோர் பிளான்ஸ் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் தான் ஒரிஜினலுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ரியல் பிளான்ஸ் லைட் வச்சிருக்காங்க பாரு அது மெயினாக நல்லா இருக்குது பேம்பு கண்ணு சங்கீதா எவ்வளோ பெரிய வேர் ஹவுஸ் பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆமா இப்போ வந்து நம்மளோட இது எந்த பொருள் எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுப்பாங்க நமக்கு ஒரு பட்டன் கீழே வந்துரும் போல அங்க வந்து 12 ஏன்னு they have prepared the IKEA store for shop on your own நம்மளே எடுத்துக்கலாம் போல இருக்கு கீழே வரும் போல அங்க போய் கண்டுபிடிப்போம் பிரதாப்பே இவ்வளவு இடத்துல நம்ம தேடுற பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறது
12 ஏக்கர் கணக்குல ஆமாம் 12 ஏக்கர் தான். ஒரு நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னைக்கு 2 பிளேஸ் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஐக்கியாலே முடிஞ்சிச்சு. பாரு 4 மணி 4 மணி பேபி சேர் செஞ்சா சேரா. ஆமா இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். அதோட டேபிள் தனியாக எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர், அந்த ஒரு சேர் எடுத்துக்காட்டா எப்படி வச்சிருக்காங்க. வீட்டில் தான் போய் அசம்பிள் பண்ண போல. இது மட்டும் ஒரு சேர் செஞ்சா சேர் இது அப்படியே ஒரு பாக்ஸா வச்சுட்டாங்க. நம்ம அப்படியே பாக்ஸா எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே ஒவ்வொரு இதுலயும் ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இருக்கும். இப்போ எப்படி வெளிய எடுக்கும்? 6 சேர் எடு வராது. ஏன் வராது? ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நமக்கு என்ன பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அதை அழகாக பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் செம்மையாக வச்சுருக்காங்க. சேம் கலரா பேபி? நம்ம பார்த்த கலர் தானே. நம்ம அங்கே பிளாக்காக பார்த்தோம். ஆமா. ஏன் உனக்கு ஒயிட் வேணுமா? இருக்கு ஒயிட் வேணாம். சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கடைசியில் 3 ட்ராலியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராலி ஷாப்பிங் பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்கோம். ஹெவியாக பெங்களூரில் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் ஐக்கியாவில். வீட்டில் போயிட்டு என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.